நமக்கெல்லாம் தெரியும், தொடர்ந்தும் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக செயல்பட்டு வரக்கூடிய ஒருவர் தான் பிரேசிலுடைய ஜனாதிபதி. பிரேசிலுடைய ஜனாதிபதி இந்த காசா போர் ஆரம்பித்த அந்த ஆரம்ப தருணங்களில் காசாவில் பாதிக்கப்பட்ட பிரேசிலுடைய குடிமக்கள், பாலஸ்தீன குடிமக்கள், இரட்டை குடியுரிமை கொண்டவங்களை எல்லாம் நேரடியாக உடனடியாக விமானம் மூலமாக பிரேசிலுக்கு அழைத்தது மட்டுமல்லாமல் அவரே நேரடியாக விமான நிலையம் சென்று கட்டி அணைத்து அந்த மக்களை எல்லாம் வரவேற்ற காட்சிகளை எல்லாம் பார்க்கிறோம். அவ்வளவு பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய ஒருவராக பிரேசிலுடைய ஜனாதிபதி லூயிஸ் இனாசியோ லூலா அவர்கள் இருக்கிறார்கள் என்பதை நம்ம புரிந்து கொள்கிற அதே நேரத்தில் அவர் நேற்று இஸ்ரேலுக்கு ஒரு செருப்படி வேலையை பண்ணியிருக்கிறார். என்ன பண்ணியிருக்கிறார்னு கேட்டால், இஸ்ரேலுடைய தூதுவர், பிரேசிலுக்கான புதிய தூதுவரை இஸ்ரேல் அனுப்பியிருந்தாங்க. அவருடைய நியமன கடிதத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டேன்ட்டார். ஏற்றிருந்தாருன்னா இஸ்ரேலுடைய தூதுவராலயம் அங்கே இயங்க முடியும். தூதுவர் அவங்க ஏற்றுக்கிட்டாங்கன்ற அர்த்தம், எம்பசியை பொறுப்பேற்றுக்கிறாங்கன்ற அர்த்தம். ஆனால் அவர் என்ன செஞ்சிட்டாருன்னா, நீங்கள் எங்களுக்கு தூதுவராக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, காசாவில் கொத்து கொத்தா மக்களை கொண்டுக்கிட்டு இங்கே வந்து எங்கள் நாட்டுக்கு தூதுவராக இருக்க போறீங்களா, அந்த தேவையில்லாமல் கிளம்பி போடான்னு சொல்லி விரட்டி அமிச்சிட்டாரு என்கிற செய்திகள் தான் நேற்றைய தினம் பிரேக்கிங் நியூஸாக மாறி இருந்தது என்கிற நிலையில தான் ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய முன்னாள் தூதுவர்கள், அதே போன்று முன்னாள் அதிகாரிகள் என்று சொல்லி ஒரு பெரும்பட்ட 206 பேர் சேர்ந்து ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு ஒரு கடிதத்தை எழுதியிருக்கிறார்கள். இதுவெல்லாம் இந்த உலகம் முழுவதும் காசாவுக்கு ஆதரவாக ஏற்படக்கூடிய பாரிய மாற்றங்களாக இருக்கிறது. 206 முன்னாள் ஐரோப்பிய ஒன்றிய தூதர்கள், அதிகாரிகள் இஸ்ரேலுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை வலியுறுத்தி இருப்பது மட்டுமல்லாமல், காசா நகரத்தை அதனுடைய மக்கள் தொகையிலிருந்து மொத்தமாக அழித்து காசாவில் இருக்கக்கூடிய மக்களை கொன்று குவிக்கக்கூடிய வேலையை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் தொடர்ந்து செய்து வருகிறது. எனவே இதற்கு எதிராக நீங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கிற அழுத்தத்தை அவர்கள் பிரயோகித்திருப்பது மட்டுமல்லாமல், UNRWA என்கிற பாலஸ்தீனத்திற்கான உதவி மையத்தை இஸ்ரேல் தொடர்ந்தும் தடுத்து வருகிறது. அதற்கு எதிராகவும் ஐரோப்பிய ஒன்றியம் கருத்து தெரிவிக்க வேண்டும், கண்டனம் தெரிவிக்க வேண்டும், இஸ்ரேலுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கிற கோரிக்கைகளையும் அந்த கடிதத்தில் அவர்கள் முன்வைத்திருப்பது மட்டுமல்லாமல், பாலஸ்தீனத்தினுடைய அரசாங்கத்தை தனிநாடாக அங்கீகரிக்க வேண்டிய முயற்சியிலும் நீங்கள் ஈடுபட வேண்டும் என்கிற கோரிக்கைகளையும் ஐரோப்பிய ஒன்றியத்திற்குரிய முன்னாள் தூதுவர்கள் 206 பேர் சேர்ந்து எழுதியிருக்கக்கூடிய கடிதத்தில் தெரிவித்திருக்கிறார்கள்.